பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கிறதை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் வேதத்தின் தியானத்திலே மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன் கை உன் விரோதிகளின் மேலே அது உயர்கிறதை காணும்படி கர்த்தர் செய்வார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தான்ப்பா விரோதிகளின் கை உன் மேலே உயர்ந்து இருக்கிறது. உன்னை நோக பண்ணினவர்கள் அநேகர் உண்டு, உன்னை வேதனைப்படுத்தினவர்கள் அநேகர் உண்டு. இவருடைய கரம் என்ன பண்ணியிருக்கு? உயர்ந்து இருக்கு. உன்னை அடித்தவர்கள் அநேகர் உண்டு, அவருடைய கரம் உன் மேலே உயர்ந்து இருக்கு. உன்னை பழிச்சாட்டினவர்கள் அநேகர், அவருடைய வார்த்தை உன்மேல் உயர்ந்து இருக்கிறது. உன்னை விரோதித்திருக்கிறவர்கள், உன் குடும்பத்தை விரோதித்திருக்கிறவர்கள், இன்றைக்கு விரோதித்திருக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு நபர் வேணாலும் எழும்பட்டும்பா. எமோரியர் வரட்டும், எபூசியர் வரட்டும், எகிப்தியர் வரட்டும், கில்காஷியர் வரட்டும், பெலிஸ்தியர் வரட்டும், எத்தனை நபர்கள் உன் வாழ்க்கையில் எழும்பி வந்து உன்னை விரோதித்தாலும் உன் கை அவர்கள் மேல் உயரும், உன் கரம் அவர்கள் மேல் உயரும். தேவன் உன்னை அவர்கள் மேல் உயர்ந்திருக்கும்படி. அப்படின்னா என்ன? இதுவரையிலும் சத்ரு உன்னை ஆளுகை செய்தான், உன்னை விரோதித்தவர்கள் உன்னை ஆளுகை செய்தார்கள். இனி கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களை ஆளுகை செய்வாய், நீ அவர்களை ஆளுகை செய்வாய். உன் கை அவர்கள் மேல் உயர்ந்திருக்கிறதை காண கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சொல்லப்பட்ட வசனங்கள், உன் கை உன் சத்துருக்களின் மேல் உயரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். அவருடைய கரத்தை கர்த்தர் உயர பண்ணுவீர், அவருடைய வாழ்க்கையை உயர பண்ணுவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் இந்நாளில் தானே உங்கள் கை அவன் மேல் உயர்ந்திருக்கும்படி, உங்கள் வேலையின் ஸ்தலமாக இருக்கலாம், கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலாக இருக்கலாம், தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து உங்கள் கரம் சத்துருக்கள் மேல் உயரும்படி அவர் செய்வார். God bless you. God bless you.